அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த குட்கா, போதைப் பொருள், ஆன்ஸ், பான் பராக் இவைகள் எங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அங்கெல்லாம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிங்கள் என்று கூறினேன். நான் கண்ட ஒரு விஷயத்தை காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கின்றேன். அவர்கள் செய்ய வேண்டியது இந்த வேலை அல்ல, அந்தந்த நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை. அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனை, இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் 100க்கு 70% பேர் வட மாநிலத்தவர்கள். அந்த வட மாநிலத்தவர்கள் வரக்கூடிய உடன் வருவரும் அவர்களும் சரி, செக்யூரிட்டி காவலர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவிலும் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பேகு, பாக்கெட்டு, பைகள், உடைமைகளை செக் செய்தால் அதிலேயே இருக்கிறது குட்கா, ஆன்ஸ், இப்படிப்பட்ட போதைப் பொருள்கள். நான் கண்கூடாக காண்டு இருக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். எனவே மாவட்ட காவல்துறை உடனடியாக செயல்பட்டு அந்த சிஎம்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு வட மாநிலத்தவர்கள் வரும் அனைவரையும், ஒரு வெடிகுண்டு இருக்கிறது என்றால் எப்படி சோதனை நடத்தப்படுகிறதோ அப்படி போர்க்கால அடிப்படையிலே அவர்களின் பாக்கெட்டில் இருந்தால் குறைந்தது 10 கிலோ முதல் 25 கிலோ வரை தினமும் கைப்பற்றலாம். அனைவரிடமும் 3-4 பாக்கெட்டுகள் உள்ளது. நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை வீடியோவாக நானும் பதிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வீடியோவில் செய்கிறேன். எனவே சிஎம்சி நிர்வாகத்தை உடனடியாக கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகளை ஜாக்கிரதையாக ஒவ்வொரு பயணியாக உடைமைகளையும் பாக்கெட்டுகளையும் தரவ ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை அழித்து அவர்கள் வரும் பட்சத்தில் அடுத்த முறை உங்களுடைய கார்டுகள் பிளாக் செய்யப்படும், அடுத்து மட்டுமல்ல காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என்று கண்டித்து அனுப்ப வேண்டும். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை. ஏனென்றால் வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்பொழுது வட மாநிலத்தவர்களிடமும் நம் வழக்குகளை சேர்த்தால் நமது நீதிமன்றங்கள் பத்தாது. எனவே இந்த வட மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பயணிகளையும் அங்கே பரிசோதனைக்கு உட்பட்டால் அவர்களிடம் நிச்சயம் அந்த பெரும்பகுதி 100க்கு 99% வட மாநிலத்தவர்கள் பைகளிலோ பாக்கெட்களிலோ இந்த குட்கா பொருள்கள் வைத்துக்கொண்டு பயன்படுத்துகிறார்கள். வியாபாரத்திற்கு இல்லை என்பது எனக்கு தெரியாது, ஆனால் பயன்படுத்தி வருகிறார், மருத்துவமனையிலே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். எனவே காவல்துறை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் மாவட்ட நிர்வாகமும் சிஎம்சி நிர்வாகமும் இதை உடனடியாக செயல்படுத்தி இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் நடமாடுகிறதோ அதை கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அதை ஒழிக்கக்கூடிய கடமை என்னிலும் ஒருவனாக இருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.